நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு ஆடி அமாவாசை பலன் காணலாம். ஆடி அமாவாசை ஒரு சிறப்பான அமாவாசை. சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசை வருது அப்படின்னால சிம்ம ராசி அன்பர்கள் குடும்பம் குசியாயிடும். காலையில் எழுந்திரிச்சு நேரமாக குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நேரம் தவறாமல் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க. அமாவாசை தவறினாலும் சிம்மராசி அன்பர்கள் அமாவாசை நாளில் குலதெய்வத்தை வழிபடுவதை தவற மாட்டாங்க. அந்த அளவுக்கு நேரம் கடைபிடிக்கக்கூடியவர்கள் சிம்மம் ராசி அன்பர்கள். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 12/8/2026 அன்று ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை இரவு 12:09 வரை முழுசாகவே அமாவாசை வருகிறது. இந்த வருஷம் ஆடி அமாவாசை பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து ஆயில்யம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை, அதாவது நாமச கட்டத்தில் விருச்சிக ராசியிலிருந்து கும்பராசி வரை அமாவாசை செல்கிறது. சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தாத்தாவுடைய புண்ணிய பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்பா செய்த புண்ணியம் கிடைக்குதோ இல்லையோ, சிம்ம ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உங்கள் தாத்தா செய்த புண்ணியம் பரிபூரணமாக முழுமையாக உங்களுக்கு தான் கிடைக்கும். அது மற்ற ராசி லக்னக்காரர்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தாத்தா செய்த புண்ணியம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசையில் இறந்தவர்களுக்கு உங்கள் தாத்தாவுக்கு நீங்கள் தர்ப்பணம் திதி கொடுத்து வீட்டில் விரதம் இருந்து படையலிட்டு சாமி கும்பிடுங்க. தாத்தா காலம் கடந்து விட்டார், அவர் தாத்தாவுக்கு திதி கொடுக்கணும், தர்ப்பணம் செய்யணும். தாத்தாவுக்கு வீட்டில் விரதம் இருந்து படையலிட்டு சாமி கும்பிடணும். தாத்தாவுடைய புண்ணியம் பரிபூர்ணமாக தாத்தாவுடைய அருளாசி சிம்மம் ராசினர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களுக்கு மட்டும்தான் தாத்தாவுடைய அனுகிரகம். அப்பாவுடைய அனுகிரகம் கிடைக்குதோ இல்லையோ, அப்பாவுடைய அன்பு பாசம் உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் தாத்தாவுடைய சொத்து தாத்தாவுடைய புண்ணியம் முழுமையாக சிம்மராசினர்களுக்கு கிடைக்கும். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கிடைக்கும். சிம்மம் ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் வாய் தவறி கூட பெற்ற பிள்ளைகளை பெரும்பாலும் சாபம் விட மாட்டீங்க. வெளியில எப்படியோ 1000 வார்த்தைகள் வெளிநபர்களை சாபம் விடுவீங்க. பார்த்தீங்கன்னா வெளியிட நபர்களை பக்கத்தில் இருப்பவர்களை இந்த அமாவாசை நாளில் மந்திரம் இந்திரம் செய்வன அமானுஷிய ஈடுபாட்டில் வேலையில் நீங்கள் இறங்கி பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்தீங்கன்னா குடி கெடுக்கிற வேலையில் செய்வனை வைக்கிறது, இந்திரம் வைக்கிறது, மந்திரம் பண்ணுறது, எலுமிச்சம்பழம் போய் அறுத்து போடுறது, இந்த மாதிரி வெளியில் இருப்பவர்களை சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த குடும்ப நபர்கள் வெளியில் இருப்பவர்களை கெடுக்க முயற்சி செய்வாங்க. ஆனால் குடும்பத்தில் இருப்பவர்களை அன்பு பாசமாக மரியாதையாக பேசக்கூடியவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை சாபம் பெரும்பாலும் விடமாட்டாங்க. தன்னுடைய மகனை பெரும்பாலும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் சாபம் விட மாட்டீங்க. இதுதான் உங்களுக்கு தாத்தா செய்த புண்ணியம் குலம் காத்து கொண்டிருக்கிறது. வாழையடி வாழையாக வம்ச வளர்ச்சிக்கு, அரசியல் பதவிக்கு, பெரும் பணக்காரனாக, முதலாளியாக, மேனேஜராக, உங்களுடைய தலைமை பொறுப்புக்கு இதுதான் முன்னுதாரணமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை கட்டமைத்து கொள்வீர்கள். எதிரிகளை அடக்கணும், ஏமாந்தவர்களை மிரட்டணும், பயமுறுத்தணும். அதுக்கெல்லாம் இந்த அமானுஷிய ஈடுபாடுகள் சிம்மராசி லக்ன அன்பர்கள் குடும்பம் பெரும்பாலும் முயற்சிக்கும் ஈடுபடும். ஆடி அமாவாசையில் பார்த்தீங்கன்னா இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கும்போது
வீட்டில் விரதம் இருந்து சாமி கும்பிடும்போது சிம்மம் ராசி அன்பர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியல, பல ஆயிரம் பல லட்சம் கடன் ஏறிக்கிட்டே போயிடுச்சு அப்படின்னா, இந்த பித்திருக்கள் வழிபாடு செய்யும்போது ஆடி அமாவாசை, புரட்டாசி மகாலய அமாவாசை, தை அமாவாசை 12 மாதங்களில் இந்த 3 அமாவாசை மிகவும் சிறப்பானது என்று சொல்கிறார்கள். ஆடி அமாவாசை வந்து தட்சாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை. இந்த அமாவாசையில் சிம்மம் ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய இறந்த முன்னோர்களுக்கு வீட்டில் விரதம் இருந்து சாமி கும்பிடும்போது தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கும். கடன் பிரச்சனை தீரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். சந்தோஷம் பெருகும். செல்வம் செல்வாக்கு கூடும். மன நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல உயர்வடையலாம். செய்கின்ற வேலை தொழில் விரிவடையும். பல ஏக்கர் நீங்கள் வந்து விவசாய நிலம் சொத்துக்கள் வாங்கி போடலாம். 2 அடுக்கு 3 அடுக்கு மாடி வீடு கட்டலாம். பல வண்டி வாகனங்கள் வாங்கி சொகுசாக வாழலாம். சிம்மம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அமாவாசை வந்தால் உங்கள் குடும்பத்தில் நீங்களும் சரி உடனே வந்து குலதெய்வம் வழிபடுவதில் நீங்கள் வந்து முதன்மையாக இருப்பீங்க. அதே மாதிரி அமாவாசையில் விரதம் இருந்து வீட்டில் சாமி கும்பிடும்போது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக பெற்று சிம்மம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த செல்வாக்குடன் மகிழ்ச்சியாக வாழலாம். இந்த ஆடி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 12/8/2026 ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை காலையிலிருந்து இரவு 12 மணி வரை முழுதாக அமாவாசை வருகிறது. செய்வனை, கண் திருஷ்டி, பில்லி சூனியம் இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு பூசணிக்காய் வாங்கி வேட்டாய் சுற்றி ஒரு 3 சுற்று சுற்றி முச்சந்தியில் போய் உடைங்க. அமாவாசை விரத நாட்களில் பார்த்தீங்கன்னா திருமணமான தம்பதியர்கள், இளம் தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடாது. சாமி தானே கும்பிட்றோம், இறந்தவர்களுக்கு தானே விரதம் இருக்கிறோம் அப்படின்னு தப்ப தண்டா பண்ணிட்டு அதில் வந்து கரு உருவாகி குழந்தை பிறந்தா தான் அது வந்து நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு அப்படின்ற மாதிரியான குழந்தை அமைந்து விடுகிறது. அதனால் விரத நாட்களில் தம்பதியர்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். மாமிசம், மது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும். சாமி தானே கும்பிட்றோம், ஒரு பாட்டில் வாங்கி குடிக்கலாம், வெளியில் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு கறி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து விரத நாட்களில் சிம்மம் ராசி லக்ன நண்பர்கள் தவிர்த்து விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முழுமையாக உங்களுடைய தாத்தாவுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தாத்தா இறந்து போயிட்டாரு, ஒரு 20 வருஷம் ஆகுது, 30 வருஷம் ஆகுது அப்படின்னாலும் தாத்தாவுடைய அருளாசி முழுமையாக கிடைக்கக்கூடிய ராசி லக்னம் சிம்மம். நீங்கள் வந்து எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உயிர் இருக்கும் வரை உங்களுடைய தாத்தாவை நீங்கள் வழிபட வேண்டும். தாத்தாவுக்கோசரம் நீங்கள் வந்து அமாவாசை நாளில் 12 மணி வரைக்கும் விரதம் இருந்து வீட்டில் வந்து படையல் போட்டு சாமி கும்பிடணும். அப்பாவுக்கு கும்பிட்றீங்களோ இல்லையோ, தாத்தாவுக்கு சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் சாமி கும்பிட்டே ஆகணும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.